ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா திருச்சி தமிழ் வந்தோம். தாரணீஸும் கியாவும் பானிபூரி கேட்டாங்க. இங்கே தான் வந்து சாப்பிட வரோம். பேராவணிக்கு போனால் வேறு கடைக்கு போனோம். திருச்சி தமிழ் வந்தால் இந்த கடைக்கு வருவோம். சரி வாங்க சாப்பிட போவோம். மசாலா பூரி சொல்லியிருக்கோம். லைட்டாகவே ஊற்றுங்க. போதும். ஆமாம், இன்னொன்று பாருங்க எவ்வளோ வெங்காயம் பொடிசு பொடிசாக நறுக்கியிருக்காங்க. இந்தாதியா, நீ கொஞ்சம் நவுந்து வந்து உட்காந்துக்கோ. தானிமா, நீ கொஞ்சம் நவுந்து வாங்க. சாப்பிடுங்க. இரு தானி, உனக்கு எட்டு வரம்மா. ஏன்னா ஊருக்கு போயிருந்தீங்களா? 2 வாரத்துக்கு முன்னாடி கேட்டாங்க பிள்ளைங்க. வந்து பார்த்தா கடை இல்லை. சரின்னு போயாச்சு. போ, இந்த வரேன். சரி, ரசபூரி காரமாக இருக்குது, சாப்பிடு. ரசபூரி ஒன்று பார்சல் கட்டிருங்கண்ணா. எவ்வளோ ஆச்சு? அவ்வளோதான், 3 தான். சரி, ரசபூரி மட்டும் மேடம். ரசபூரி மட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மசாலா பூரி வந்து இங்கேயே உட்காந்து சாப்பிட்டாச்சு. ரசபூரி வந்து வீட்டுக்கு பார்சல் கட்டியாச்சு. ஸோ உங்களுக்குலாம் ரசபூரி பிடிக்குமா, இது மசாலா பூரி பிடிக்குமா, காளான் பிடிக்குமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நீங்கள் தான் என்ன சாப்பிடுவீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.